வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலோட உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய குழந்தையின் பெண் குழந்தையின் திருமணத்திற்கு 1 கோடி ரூபாய் தேவையா, அல்லது உங்கள் பையனின் மேற்படிப்புக்கு 1 கோடி ரூபாய் தேவையா? அதற்கு என்ன வழி இருக்கிறது, என்னென்ன வழிகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிபிடி ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பவர் பாயிண்ட் ஸ்லைடு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் ஒரு அவசிய தேவையாக இருக்கிறது. ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தால் பெண்ணோட திருமணத்தை அட்டகாசமாக நடத்த முடியும். ஒரு பையனோட மேற்படிப்பு வெளிநாடு போகிறாருந்தானோ, இல்லை ஏதோ மேற்படிப்பு படிக்கணும், 1 கோடி ரூபாய் இருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவில் பண்ண முடியும். பட் அதுக்குண்டான பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்து இந்த ரெண்டு தாங்க. பெண் குழந்தையோட கல்யாணத்துக்கு செலவுக்கு என்ன பண்ணணும், பையனோட மேற்படிப்புக்கு என்ன பண்ணணும். ஏன் அந்த சவால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, 30 வயசு வரைக்கும் நம்ம திருமணத்தை தள்ளி போடுறாங்க ஆண்கள். பசங்க ஜாலியாக இருந்துறாங்க, ஜாலி ஜாலி ஜாலின்றதுனா பெருசாக ஃபேமிலிலையும் பெருசாக நறுக்கி இருக்கிறேன் தள்ளுறது கிடையாது. 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஆஃப் லேட் அப்படி தான் ஆயிடுச்சு. அந்த 30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்குது, நிறைய எனர்ஜி இருக்குது, ஆனால் பணம் இல்லை. எதோ வேலைக்கு சேர்றாங்க, பணம் இருக்காது. இருக்கிற ஜாலியாக செலவு பண்ணிடுவாங்க. ஏன்னா பேச்சுலர் தானே, கமிட்மெண்ட் ஒன்றும் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் கிடையாது. 30லேருந்து 40 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் என்டர் பண்ணியாச்சு, எல்லாம் ஜாலியாக இருக்கும். டூரு, பிக்னிக்கு, மாமியார் வீட்டு போகிறது, கோவில் போகிறது, ஹோட்டலு, இதெல்லாம் சுற்றி பார்க்கும். திருப்பி குழந்தை பிறக்கும், குழந்தைக்கான செலவுகள், ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ் ஆரம்பிக்கும். எல்கேஜியே ரேட்டில் 50,000லேருந்து 1 லட்சம் 2 லட்சம்னு ஆரம்பிக்கி. இப்போ நேரத்தில் பணம் ஓரளவு இருந்தது, ஓரளவு எனர்ஜி இருந்தது, டைம் இல்லை. லைஃப் அப்படி போயிடுச்சு. இப்போ 40 வயசில் 50 வயசு பார்த்தீங்கன்னா டைட் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாருக்கும் வந்துடுது. நிறைய எனர்ஜி இருக்கும், டைம் இல்லை, பணம் இல்லை. இது ரெண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு பயங்கர டைட்டான சூழ்நிலை ஆகிடும். 55 60 வயசுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து எல்லாமே நிற்கும். பையனோட படிப்பு, அந்த வயசுல போய் ஒரு பெரிய லோன் நமக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் நேரத்தில் கடனை வச்சுக்க முடியாது. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு கேட்டால் சேமிப்பு மட்டும்தான். இந்த சேமிப்பு நகலை உடனே எவ்வளோதானா, இதுக்கு மேலே விஷயம் ஒன்றும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் விஷயம், நிறைய விஷயம் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஒரு 5000 ரூபாயில் ஆரம்பித்து சேவிங்ஸ் ஆரம்பித்தா 1 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும். மாதம் 5000 ரூபாய் முடியாத விஷயமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் இங்கே தேவையான விஷயம் என்னன்னு கேட்டால், டெடிக்கேட்டடாக, கமிட்டடாக என் பெண் குழந்தையோட கல்யாணத்துக்கு வேணும், என் பையனுக்கு படிப்புக்கு வேணும்னு ஒரு கமிட்டடாக சேவ். 5000 ரூபாய் மாதம் சேமித்தால் 25 வருட முடிவில் அவனுக்கு 95 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதுதான் மேட்டரா அப்படின்னு நீங்கள் விலையை போயிடாதீங்க. இருந்து பாருங்க, நிறைய தகவல் உங்களுக்கு தேவையான தகவல் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு சொல்லக்கூடிய பரஸ்பர நிதியில், எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய மாதம் மாதம் கட்டக்கூடிய இதில் திட்டத்தில் சேர்ந்து தொடர்ந்து கட்டிட்டு வந்தா 25 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டோம். இது ஒரு கமிட்டடாக எடுத்துக்கோங்க. உன்னோட கல்யாணம் அவ்வளோதான், பொண்ணு வருது. நிறைய பேர் என்ன கலீக்ஸை பார்த்துருக்கேன், அதுவும் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பெண் குழந்தை பிறந்தாச்சுன்னா மாதம் சம்பளத்தில் 1 கிராம் கோல்டு வாங்கிட்டு இருந்த நபர்களே எனக்கு தெரியும். அப்போ எவ்வளோ சேர்த்துருப்பாங்க? 25 வருஷத்தில் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கிடைச்சி? 37,500 சேர்த்துருப்பாங்க. சிறிய சேமிப்பு. நமக்கு ஒரு ஒரு கமிட்மெண்ட், நம்மளுடைய குடும்பத்துக்கான பொறுப்புகள் கமிட்மெண்ட்டுக்கே வெளியிருந்து யாராவது குத்த வேண்டியிருக்கு. நம்ம அவ்வளோ தூரம் பொறுப்பெடுத்து பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் 5000 ரூபா மட்டும் போட்டால் 25 வருஷம் தொடர்ந்து போட்டு வந்தால் 12% ஆவரேஜ் க்ரோத்னு போட்டிருக்கேன். அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. தொடர்ந்து இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 95 லட்சம், கிட்டத்தட்ட கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் இது வரும். இப்போது சின்ன அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் லாங் பீரியட், எவ்வளோ லாங் பீரியடு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதுதான் பெரிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய கேள்விகள் இருக்கும், அது எப்படி சாத்தியம், இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய வரும். இந்த நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு கணக்கில் எடுத்துக்கலாம், இன்கம் டேக்ஸ் ரேட்டு கணக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் கணக்கு பார்த்தாங்க. நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். பார்த்து 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 தான் இது வரைக்கும் ஒரு பைசா சேவ் பண்ணல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சேவிங்ஸ்னு ஆரம்பிங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது வேறு ஏதாவது வழிகள் இருக்கா? மாதம் 5000 ரூபாய் இல்லாமல் எனக்கு சார் பிஸ்னஸ் பண்ண மாதம் மாதம் 5000 கமிட் பண்ண, 5000 எளிதாக எல்லாரும் கமிட் பண்ண முடியும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மாதம் 5000 அது கட்ட முடியலன்னா அதோட என்னங்க, நம்ம குடும்பம் சார் அந்த பொறுப்பாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தொகையை கட்டிட்டா போகிறோம், ஒரே ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது பண்ணிவிட்டு எனக்கு 1 கோடி ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது.
ஒரே ஒரு தடவை 5,88,000 கிட்டத்தட்ட 5,90,000 6 லட்சம் வச்சுக்கோங்க. 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக 1 crore 25 இயர்ஸில் அது வளரும். இப்போ அது எப்படி வளருது? 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 25 வருஷம் வெயிட் பண்ணால் 17 lakhs ஆகுது. ஒரே ஒரு தடவையா 2 லட்சம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 25 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா 34 லட்சம். ஒரே ஒரு முறை 3 லட்சம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 25 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா 51 லட்சம். இது போல் பல எவ்வளோ உங்களுக்கு முடிகிறதோ, நான் மாதம் மாதம் கட்டல, ஒரே ஒரு தடவை மட்டும் கட்டிட்டு நான் 25 வருஷம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு தக்கன அமௌண்ட் வரும். ஆனால் ஒரு 5 லட்சம் போட்டால் தான் ஒரு 1 கோடி ரூபா வரும். இப்போ எனக்கு வேற ஏதாவது திட்டங்கள் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியுமான்னு கேட்டால், முதல்ல சொன்னதான் எல்லாருக்கும் ஈஸியானது. மாதம் 5,000 ரூபாய் தொடர்ந்து 25 வருஷம் கட்டிட்டு வரணுங்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்குது? நான் வருடம் 1 lakh கட்டுறேன், ஒரு 7 வருஷம் மட்டும் கட்டுறேன் சார், அதுக்கப்புறம் நான் 18 வருஷம் சும்மா இருக்கிறேன், கண்டிப்பாக வருமானு கேட்டால் 1 லட்சம் கண்டிப்பாக வரும். 87 லட்சம் 87 லட்சம் வரும். அது ஆவரேஜ் growthல பார்த்தீங்கன்னா 1 crore கண்டிப்பாக டச் பண்ணும். ஸோ வருடம் 1 லட்சம் வீதம் 7 வருடங்கள் தொடர்ந்து கட்டிவிட்டு 8வது வருடத்திலிருந்து 25 வருடம் கம்முன்னு இருந்தால் அது 1 crore உங்களுக்கு அது முதிர்வு தொகையாக வரும். இது மாதம் நான் 10,000 கட்டுறேன், கொஞ்சம் ஹையர் லெவல் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் 10,000 ரூபாய் நான் கமிட்டடாக கட்டிட்டு வரேன், நடுவில் பிரேக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நடுவில் நமக்கு 1000 அவசர தேவைகள் இருக்கும். இல்லை, பொண்ணோட கல்யாணம் முக்கியம், பையனோட மேற்படிப்பு முக்கியம், அதுக்கு நான் வேற எங்கேனாலும் புரட்டிக்கிறேன், அதெல்லாம் உருண்டு புரண்டு புரட்டிக்கிறேன், ஆனால் அதில் கை வைக்க மாட்டேன். இந்த ஸ்கீமில் இந்த பிளானை நான் முறிக்க மாட்டேன், நடுவில் கட் பண்ண மாட்டேன், நடுவில் கேன்சல் பண்ண மாட்டேன்னு ஒரு கங்கணம் எடுத்துக்கணும். நம்ம குடும்ப பொறுப்புக்கு வேற யாருங்க பணம்? யார் இந்த அளவு பொறுப்படுத்திக்க முடியும்? நம்ம தான் எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட பெண்ணோட குழந்தை, நம்ம பையனோட படிப்பு கண்டால் நம்ம தான் கமிட்டடாக இருக்கணும். இருந்தால்தான் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஸோ மாதம் 10,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தால் 25 வருடங்கள் தொடர்ந்து இருந்தால் 1.90 கிட்டத்தட்ட 2 கோடி கிடைக்கும். 10,000 25 வருஷம் நடுவில் கட் பண்ணாமல் கேன்சல் பண்ணாமல் கட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5,000 நான் மாதம் கட்டுறேன், வருடம் ஒரு 1,000 ரூபா என்னால் கூட்ட முடியுங்க. கண்டிப்பாக முடியும், முடியாத விஷயமே கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதை ஈஸியாக பண்ணலாம். மாதம் 5,000 ரூபாய் கமிட்டடாக ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஒரு வருஷம் பூரா 5,000 மாதம் கட்டிட்டு வரீங்க, அடுத்த வருஷம் ஒரு 1,000 ரூபா கூட்டிடுறீங்க, 6,000 கட்டிட்டு வரீங்க. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 1,000 ரூபா கூட்டுறீங்க, 7,000. வருடத்துக்கு ஒரு 1,000 ரூபா கூட்ட முடியாதா நம்ம கமிட்மெண்ட்டுக்காக? கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி பண்ணால் 25 வருட முடிவில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.19 crores, 2 கோடியே 19 லட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அது 15 வருஷத்தும் நிறுத்திட்டீங்கன்னா 15 வருஷம் நிறுத்திட்டீங்கன்னா 50 லட்சம் வரும், 20 வருஷம் நிறுத்திட்டீங்கன்னா 1 கோடி வரும், ரைட்டா? ஆனால் வருடம் மாதம் ஒவ்வொரு வருடமும் ஒரு 1,000 ரூபாய் மாதம் கூட்டுறேன். முதல் வருடம் 5,000 மாதம் ஃபுல்லாக கட்டிடுறேன், 12 மாதம். அடுத்த வருஷம் 13ஆம் மாதம் ஆரம்பிக்க இன்னொரு 1,000 ரூபா கூட்டிக்கிறேன், 6,000 கட்டிட்டு வரேன். இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா 7,000 இப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா இது 1,000 ரூபா வருஷத்துக்கு கூட்ட முடியும். நம்ம வருமானம் எப்படினாலும் கூட்டலாம், அப்படியே நம்ம இருந்துட போகிறதில்ல. இதே இன்னொரு பிளானாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா ஆரம்பிக்கிறேன் மாதம் மாதம் கட்டுறதுக்கு. வருடம் 1,000 ரூபாய்க்கு பண்ணால் 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா கூட கட்ட ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல் வருஷம் 5,000 ஒரு வருஷம் கட்டுறேன், ரெண்டாவது வருஷம் 7,000 மாதம் மாதம் கட்டுறேன், மூணாவது வருஷம் 9,000 கட்டுறேன். பண்ண முடியும், முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கமிட்மெண்ட் டெய்லி ஞாபகம் இருக்கணும். பெண் குழந்தை இருக்கிற ஒரு கல்யாணம் அட்டகாசமாக சிறப்பாக நடத்தணும். நம்ம 1000 ரொட்டேஷன் பண்ணிப்போம், அதுக்காக குழந்தையோட திருமணத்துக்கு நம்ம கஞ்சத்தனம் பண்ண முடியாது. இன்னி ரேட்டில் எல்லா செலவும் அதிகமாகிட்டு போகுது. திருமணம் இன்னி ரேட்டில் ஒரு 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் இல்லாமல் திருமணம் நடத்த முடியாது. இன்னிலிருந்து ஆரம்பித்தா 25 வருஷம் கழிச்சு 50 லட்சத்துலேருந்து 75 லட்சத்துக்கு குறைஞ்சி திருமணம் நடத்த முடியாது. மேற்படிப்பு படிப்பு படிக்கணும்னு நினைச்சாலே பையனுக்கு 75 லட்சத்துக்கு குறைஞ்சி எங்கேயும் போக முடியாது. அது முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 2,000 அதிகமாக்கிட்டு வரேன், ஸ்டெப் அப்னு சொல்லுவாங்க. 5,000 ஆரம்பிக்கிறேன், அடுத்த வருஷம் 2,000 கூட்ட ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கடுத்த வருஷம் இன்னும் 2,000 கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பண்ணால் கிட்டத்தட்ட 25 வருடத்தில் 3 கோடியே 44 லட்சம் கிடைக்கும். இதுதான் அதனுடைய ஸ்கீம். இப்போ 15 வருஷத்தோடு நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்டால் 50 லட்சம் தான் கிடைக்கும். 20 வருஷத்தோடு நிறுத்திட்டேன்னு கேட்டால் 1.08. ஸோ 25 வருஷம் கழிச்சு பார்த்தா 3.44. ரைட் ரைட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன், பரஸ்பர நிதி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுறாங்க. நம்மளால் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாத்துலேயும் ப்ராஃபிட் பண்ணிட்டு வர முடியுமா? முடியாது. ரிஸ்க் ஹை. நம்ம டைரெக்டாக ஷேரில் டீல் பண்ணால் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு இதில்
ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பரஸ்பர நிதியில் போட்டால் என்ன ஆகும்? டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது. அவங்க ஒரே துறையில் மட்டும் போடுறதில்ல, எல்லா துறையிலும் போடுறாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சார்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறாங்க. எந்த இண்டஸ்ட்ரி வளரும், எந்த கம்பெனி வளரும், எந்த கம்பெனியோட லாபத்தில் போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு, இந்த கணக்கெலாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதான் பரஸ்பர நிதி அந்த கம்பெனி எல்லாம் பார்த்துக்கும். ஸோ அவங்க டைவர்சிஃபைடாக பண்ணி வச்சுறாங்க. ரெண்டாவது, என்ட்ரி லெவல் வந்து 1 லட்சம் போடுங்க, 5 லட்சம், வெறும் 1000 ரூபாயில் ஆரம்பிக்கலாம், வெறும் 500 ரூபாயில் ஆரம்பிக்கலாம். உள்ள என்ட்ரி லெவல் ஆரம்பிக்கிறதுக்கே ஹை லிக்விடிட்டின்னு கேட்டால் எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை மார்க்கெட்டில் விற்று மறுநாள் உங்களுக்கு பைசா வந்துடும். இன்னைக்கு சேல் பண்ணால் மறுநாள் பைசா வந்துடும். மேபி சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு லேட் ஆகலாம். மற்ற நாள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த அளவுக்கு லிக்விடிட்டி மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் விற்க முடியும். ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண செபி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதெல்லாம் கண்காணிக்குது. நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது கண்காணிப்புலாம் ஒன்றுமே இருக்காது. ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செயல்படுகிறது என்று ஒரு சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி மேலே இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்க பற்றி பயம் இல்லை. ரெண்டாவது, ரொம்ப எளிதான வசதிகளாக போயிடுச்சு. இப்போ பணம் கட்டுறது ரொம்ப எளிதான விஷயங்களா போயிடுச்சு. எல்லாம் ஆன்லைன் டிஜிட்டல் எல்லாம் வந்துடுது இல்லையா? டேக்ஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. ரைட்டா? இப்போ ஃபினான்ஷியல் கோல்ஸ் தக்கன உங்களுடைய என்ன தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தக்கன மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள பிளான்ஸ் இருக்குது. எவ்வளோ பீரியட் வேணுமோ எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இது வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்துட்டு தாங்க இருக்கும். பெருசாக கீழே நடுவில் ஒரு தடவை விழலாம், திருப்பி பெருசாக மேலே ஏறலாம். ஆனால் வந்து ஓவராலாக பார்க்கும் பொழுது 25 வருடம் பார்க்கும் பொழுது ஆவரேஜாக குரோத்தில் கொண்டு போக முடியும். அதாவது மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்திருக்க போது தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலான விஷயம் அதுதான். நாங்கள் தான் சொல்கிறோம். ஆனால் மார்க்கெட் எப்போ விழுன்னு யாரும் கனெக்ட் பண்ண முடியாது. எப்போ வெளியே வரும்னு கணிக்க முடியாது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் 25 வருஷம் தொடர்ந்து வளர விடணும். இப்போ நான் சில விஷயங்கள் நான் பேசிக் ஒரு கால்குலேஷன் எடுத்திருக்கேன். எப்படி நீங்கள் இது மாதிரி கணிக்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியக்கூறு உண்டா அப்படின்னு உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் வரும் வரும். அதுக்கு நான் சொல்ல விஷயங்கள், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு 1992 ஆரம்பித்தாங்க. நிஃப்டின்னு சொல்லி இந்த புள்ளிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ புள்ளிகள் பங்குச்சந்தை ஏறியது, இவ்வளோ புள்ளிகள் இறங்கியதுன்னு சொல்லி அந்த புள்ளிகள் ஆரம்பித்தது வந்து 1996 கணக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த லாஸ்ட் 2025 வரைக்கும் ஒரு சின்ன கணக்கில் ஸ்டாண்டர்டு ப்ரைஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் பார்த்தீங்கன்னா வருடம் வளர்ச்சி என்பது ஆவரேஜாக மொத்த வருடம் இது வரைக்கும் 2025 வரைக்கும் உள்ள வளர்ச்சிங்கிறது 11.51%. ரைட்டா? வெறும் 1000 புள்ளியில் ஆரம்பிச்சது இன்னைய டேட்டில் 26,169 புள்ளியாக மாறி இருக்கிறது டிசம்பர் 31 வரைக்கும். டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸுங்கிற மாதிரி கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட 13% வருடம் ஆவரேஜாக டோட்டலாக ஏறி இருக்கிறது. ரோலிங் இன்வெஸ்ட்மெண்ட் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விதத்தில் கணக்கு பார்த்தா 12.8% கணக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து ஆவரேஜாக 12% எடுத்திருக்கேன். ஏனென்றால் வரும் காலங்களில் வளர்ச்சி அதிகமாகத்தான் இருக்கும். 12% கீழே போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஆவரேஜ் குரோத் தான் நான் எடுக்கிறேன். ஒரு வருஷம் குறையலாம், ஒரு வருஷம் கூடலாம். இப்போ 2017 10,000 இந்த மைல் ஸ்டோன் 10,000 இண்டெக்ஸ் அந்த புள்ளியை தொடுவதற்கு கிட்டத்தட்ட எத்தனை 10,000ங்கிறது 2017 தான் தொட்டுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 21 வருடங்கள் ஆச்சு. ஏன் வருங்காலத்தில் இதனோட வளர்ச்சி நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 21 வருஷம் கழிச்சு தான் அந்த 10,000 1000ங்கிறது 10,000 21 வருஷம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 8 வருஷத்தில் 15,000 பாயிண்ட் ஏறி இருக்கு. புள்ளிகள் 15,000 புள்ளிகள் ஏறி இருக்கு. இன்னைக்கு ரேட்டில் 26,000 கூட டச் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ 26,000 மேலே தான் இருந்துட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இன்னைக்கு ரேட்டில் சிக்னிஃபிகண்டாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் அதனோட வளர்ச்சி அட்டகாசமான வளர்ச்சி. 2009 மட்டும் கிட்டத்தட்ட 72% வளர்ச்சி. 2003 மட்டும் 72%. 2017 பார்த்தீங்கன்னா 30% வளர்ச்சி. அதே மாதிரி வீழ்ச்சி இருந்த காலங்களும் இருக்குது. 2008 கிட்டத்தட்ட 51.3% விழுந்தது. 2011 25% கிட்டத்தட்ட விழுந்தது. 2001 கிட்டத்தட்ட 15% விழுந்தது. ஆனால் நம்ம லாங் டேர்ம்னு பார்க்கும்போது நடுவில் வர்ற வீழ்ச்சியை பற்றியோ நடுவில் வரக்கூடிய மிகப்பெரிய உயர்வை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். ஆவரேஜ் குரோத், அதாவது நம்மளுடைய கிராஃப் வந்து நார்த்தாக போயிட்டு இருக்கா, மேலே பார்த்து மதிப்பு கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான்னு பார்க்கணும். அது நீண்ட காலம் வளர விட்டால் தான் அது கிடைக்கும். இப்போ சப்ஜெக்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன கண்டிஷன்ஸ் கேட்டால், நடுவில் நான் பிரேக் பண்ணாமல் 25 வருஷம் தொடர்ந்து பண்ணுறேன், நடுவில் க்ளோஸ் பண்ணல, நடுவில் போர்ஷனை விட்ரா பண்ணல, நடுவில் எனக்கு அவசர தேவை 1 லட்சம் 2 லட்சம் எடுக்கலை. இன்னொரு கமிட்மெண்ட்னா என்ன, பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். என் பெண் குழந்தைக்கு கல்யாணம் அட்டகாசமாக நடத்துகிறேன், பையனை அட்டகாசமாக படிக்க வைக்கிறேன், பொறுப்பு எடுத்துக்கிறேன். மாதம் 5,000 ரூபாயில் ஆரம்பிங்க,
அது பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை மற்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு ஐடிலாம் இருக்கதாங்க செய்யும். இன்ஃப்ளேஷன் இன்னும் குறையத்தான் போகிறது. பணவீக்கம் குறையத்தான் போகிறது. இன்கம் டேக்ஸ் நிறைய கன்செஷன் கொடுத்துக்கிட்டே தான் வராங்க. யாராவது எதிர்பார்த்தாங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து 12 லட்சம் வரைக்கும் தனி நபருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது. இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அப்படிங்கும் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக கேரி ஓவர் ஆகிடும். இது ரொம்ப சீரியஸாக கணக்கு பார்த்துட்டு ஆரம்பிக்காமலே இருக்கிறப்ப சேவிங் ஜீரோவாக இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா கோல்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா கோல்டு ரொம்ப ஏறிச்சு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில், சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆவரேஜ் நான் சொல்கிறேன், 25 வருஷம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, 35 வருஷம் ஆவரேஜ்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 10.5% 11% தான் ஏறி இருக்கு. அதை விட மியூச்சுவல் ஃபண்டில் பரஸ்பர நிதியில் 12% நான் ஒரு கணிப்பு வச்சுருக்கேன். அதை விட ஜாஸ்தி தான் இருக்கும். கோல்டை விட இது ஜாஸ்தி தான். ரைட்டா? ஃபிக்ஸட் டெபாசிட் ஆவரேஜ் ரொம்ப சேஃப் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆவரேஜ் growth என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.85% தான். இன்னி ரேட்டில் மார்க்கெட்டில் என்ன இருக்கிறது உங்களுக்கு? 6.5லேருந்து 7.5 வரைக்கும் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டு இருக்கு வருடத்துக்கு. இன்னும் குறையத்தான் போகிறது. எந்த வளர்ந்த நாடாக இருந்தாலும் பேங்க்ல கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி குறைவாகத்தான் இருக்கும். இன்னும் குறையத்தான் போகிறது. இன்னும் 6%, 5.5%, 5%க்கு கண்டிப்பாக வரும். 25 வருஷம்னு எடுத்தீங்கன்னா 2% தான் ரேட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட் வரக்கூடிய நிலைமை தான் போயிட்டு இருக்கிறோம். அப்போது பரஸ்பர நிதிங்கிறது, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எவ்வளோ வளர்ச்சி கிடைஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பயங்கரமான வளர்ச்சி. அவங்க டோட்டல் பாப்புலேஷனில் 38% பீப்புள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. 55% ஃபேமிலிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு நம்பி தான் இருக்கிறாங்க ஃபுல்லாகவே. இந்தியாவில் இப்போ தான் ஆரம்பிச்சு இதனுடைய, ஏன்னா எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றி அவேர்னஸ் வரல. நார்த் இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக மக்கள் பணம் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இங்கே ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ரிஸ்க்குன்னு நம்ம நேரடியாக போய் ஒரு ஷேர் வாங்கினாலும் 2 ஷேர் வாங்கினா ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதை விட பரஸ்பர நிதியில் போட்டால் ரிஸ்க்கு வந்து பரவலாக்கப்படுகிறது. மிக மிக குறைவாக. ரிஸ்க் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம போய் ஒரு ஷேரில் வாங்கினா 100% ரிஸ்க்கு கூட இருக்கலாம், 50% ரிஸ்க்கு கூட இருக்கலாம். ஆனால் பரஸ்பர நிதியில் போட்டால் மார்க்கெட் இறங்கும் பொழுது இறங்கும், மார்க்கெட் ஏறும் பொழுது வரும். ஆவரேஜ் growth இருக்கும். 25 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் கிடையாது. கண்டிப்பாக லாஸ் கிடையாது. ஏன்னா அது growth தான் இருக்கும். ஆனால் ஆவரேஜ் growth வந்து 12% இருக்கும். நடுவில் வீழ்ச்சி வரும்போது வெளியே வரக்கூடாது. மார்க்கெட் வெளியே விழும்போது நீங்கள் வெளியே வரக்கூடாது. அதோட நெட் அசெட் வேல்யூங்கிறது வேல்யூ குறைஞ்சிருக்கும் போது வெளியே வரக்கூடாது. நம்ம நீண்ட காலத்துக்காக போடும்போது நடுவில் மார்க்கெட் இறங்குது பயப்பட்டு வெளியே வரக்கூடாது. மார்க்கெட் இறங்கும் ஏறும், அதுதான் மார்க்கெட். அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல கிட்டத்தட்ட 38%, இந்தியாவில் 4லேருந்து 6% பாப்புலேஷன் தான் இந்த ரேட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டே வச்சுருக்காங்க. மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போகிறது வரும் காலங்களில். அப்போ எவ்வளோ பணம் அதில் உள்ள இன்வால்வ் ஆகிருக்குது, மக்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் எவ்வளவாக வளர்ந்துருக்குன்னு கேட்டால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது 30 ட்ரில்லியன். இந்தியாவில் இப்போ தான் ரீசெண்டாக வளர்ந்து வர்றதுனால 1 ட்ரில்லியன் தான் கிட்டத்தட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட 82 லட்சம் கோடி மதிப்பு இந்திய ரேட்டில் இந்தியாவில் பரஸ்பர நிதி கணக்கில் இருக்குது. growth ப்ராஸ்பெக்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டால், எவ்வளோ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டால், யங்கர் ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய மக்கள். அவங்களில் கிட்டத்தட்ட 40% பீப்புள் வந்து எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சுருக்கவங்க 35 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ 35 வயசுக்குள்ள உள்ளவங்க தான் வந்து இதை பற்றி அதிகமாக தெரியறது. 50 வயசு 60 வயசு உள்ளவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியல, ஒதுங்கி கூட இருப்பாங்க. நமக்கு ரிஸ்க்குன்னு கூட நினைப்பாங்க. யங் பீப்புள் ஓரளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. சின்ன அளவு தான் ரிஸ்க் எடுக்கிறோம், ரொம்ப சின்ன அளவு தான் ரிஸ்க் எடுக்கிறோம். லாங் டேர்ம் growth பார்த்தா கண்டிப்பாக ரிஸ்க் கிடையாது. ஜீரோ ரிஸ்க் என்னால் உறுதிட்டு சொல்ல முடியும். லாங் டேர்ம் கிட்டத்தட்ட 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் போக வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? இது 2வது இன்னிடத்தில் எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் மாதம் இவ்வளோ ரூபா போடுறேன், அதை நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக, டிஜிட்டல் மூலமாக, ஆன்லைன் பேங்கிங் மூலமாக, மொபைல் மூலமாக டக்குன்னு பசங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுறாங்க. ஒன் டைம் 1000 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, 5000 கூட இன்வெஸ்ட் பண்ண டக்குன்னு கையில் பணம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டர் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. டிஜிட்டல் புரோக்கர்ஸ் ஆப்பே வந்து நிறைய டிஜிட்டலாக வந்துடுது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ மாதம் மாதம் ஏன் வந்து வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஏன் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாதம் மாதம் எஸ்ஐபின்ற ஸ்கீம் மூலமாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரக்கூடிய தொகை வந்து கிட்டத்தட்ட 31,000 கோடி. 31,000 கோடி எங்கே போகும்? மார்க்கெட்டில் தான் வரும். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை தான் வாங்கி ஆகணும். ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர்ஸை தான் வாங்கி ஆகணும். ஸோ மாதம் 36,000 கோடினா வருடத்துக்கு 3,60,000 கோடி வரப்போகிறது. வந்துகிட்டு இருக்கு நீ ரேட்லக்குள்ள கணக்கில். மார்ச் மாதமே கிட்டத்தட்ட 32,000 கோடி வந்திருக்கு. நீ ரேட்டில் எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் மட்டும் இந்தியாவில் 10.46 கோடி 10 கோடி அக்கௌண்ட் இருக்குது நீ ரேட்டில்.
அவங்க போட்டிருக்க மொத்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரேட்ல இருக்குது. growth என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக 16%. இந்த நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட வளர்ச்சி வந்து ஆவரேஜாக 16% வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இதில் ஒதுங்கி இருந்துட்டோமா, நம்ம இதுவரை கவனிக்காமல் இருந்துட்டோமா, ஒரு சேவிங்ஸை முன்னாடியே ஆரம்பிக்காமல் போயிட்டோமா, தொடர்ந்து நடுவில் ஆரம்பிச்சிட்டு நடுவில் க்ளோஸ் பண்ணிட்டோமா, நடுவில் கேன்சல் பண்ணிட்டோமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டால் தான் எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயங்கள்லாம் நான் வந்து டிஸ்க்ளைம் சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து செபி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், நோ டவுட். ஆனால் இதில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் போடணும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்கிறது. ஃபினான்ஷியல் அட்வைசரி செக் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு ஃபியூச்சர் எப்போவுமே கிடைக்குங்கிற ஒரு ஒரு புள்ளி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ரைட்டா? இது தவிர ஃபியூச்சரில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, பணம், நிதி அப்படிங்கிற பற்றி பல வீடியோக்கள் நான் போட இருக்கிறேன். அதை நீ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைகளுக்காக நாம் சேமிக்கும் பணம் அது வெறும் பணம் அல்ல, அவர்கள் எதிர்கால சுதந்திரத்தை உருவாக்கும் விதை. கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வாழ்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தால் போகாது. கீப் இட் ஆன் ரெக்கார்ட். ஒரு கணக்கை ஆரம்பித்து குழந்தைக்கு பேரில் ஒரு பரஸ்பர நிதி ஆரம்பித்து உங்கள் பேரில் குழந்தை பேரில் ஆரம்பித்து 25 வருடம் தொடர்ந்து வளரட்டும். நடுவில் கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் குழந்தையோட திருமணம், பையனோட மேற்படிப்பு. அந்த கமிட்மெண்ட்டில் எந்த குறைச்சலும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.